மற்றும் அன்னம் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு குளத்தில் ஒரு ஆமையும் 2 அன்னங்களும் வாழ்ந்தன. அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஆமை மிகவும் பேசக்கூடியது. அவர் ஸ்வான்ஸுடன் நீண்ட நேரம் பேசுவார். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு காலத்தில் மிக நீண்ட காலமாக மழை பெய்யவில்லை. அதனால் குளம் வறண்டு போனது. ஸ்வான்களுக்கு சாப்பிட மீன்கள் இல்லை. அதனால் அங்கிருந்து நகர நினைத்தார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை. அவர்கள் வேறு எந்த குளத்திற்கும் பறந்து செல்ல விரும்புகிறார்கள் என்று ஆமைக்குச் சொன்னார்கள். ஆமை அன்னம் தன்னையும் அழைத்துச் செல்லும்படி கோரியது. ஆனால் அவனால் பறக்க முடியாது. என்ன செய்ய? சிறிது நேரம் யோசித்து ஒரு வழி கண்டுபிடித்தார்கள். ஸ்வான்ஸ் ஒரு யோசனையை பரிந்துரைத்தது. அதன்படி ஆமை அதன் வாயில் ஒரு குச்சியை பிடிக்க வேண்டும். அந்த குச்சியின் முனைகளை ஸ்வான்ஸ் பிடிக்க வேண்டும். ஸ்வான்ஸ் ஆமையை அடையும் வரை பேச வேண்டாம் என்று எச்சரித்தது. ஆமை உறுதியளித்தது. மேலும் 3 நண்பர்களும் பறக்க புறப்பட்டது. வழியில் பல கிராமங்களை கடந்தார்கள். பல கிராம மக்கள் ஆமையை பார்த்து கேலி செய்தனர். இது ஆமைக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது மற்றும் அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. பேச வாய் திறந்தான். உடனே அவன் கீழே விழுந்து இறந்தான். ஆனால் விரைவில் ஸ்வான்ஸ் இது நடக்கலாம் என்று கற்பனை செய்து அவர்கள் வேறு யோசனையை முடிவு செய்து ஒரு குச்சியை எடுத்து கட்டினர். அதில் ஒரு துணி தொட்டிலை போல் செய்து அதில் உட்கார வைத்தார். விரைவில் அவை வானத்தில் பறக்கின்றன. ஆமை பயணம் முழுவதும் பேசிக்கொண்டிருந்தது மற்றும் அவர்களின் பயணத்தை மேற்கொண்டனர் சந்தோஷமாக. ஒழுக்கம் ஒரு வழி இருந்தால் நம் பயணத்தை அழகாக மாற்ற முடியும்.